ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு மிகவுமே படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். அங்கே இஸ்ரேலுடைய இராணுவத்தில் தரைப்படையில் வேலை செஞ்ச தால் ஓலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத பெண் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே ஐரோப்பிய நாடுகளில் செட்டில் ஆகியிருக்காங்க. செட்டில் ஆகி அங்கே அவங்களுடைய ஊடகத்துக்கு அவங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு குரலை பற்றி பேசியிருக்காங்க. இதை நிச்சயமாக கேட்டால் தான் தெரியும். நம்ம போர் நடக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இப்படி அந்த பெண்ணுடைய மனதை மாற்றி அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வர வைக்கக்கூடிய குரலாக அங்கிருந்த போராளிகளுடைய குரல்கள் இருந்திருக்கு. என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தால் ஓலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு இருக்காங்க பாருங்க. இவங்க நெட்சா யஹூதா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்துடைய முக்கியமான ஒரு படைத்தளத்தில் வேலை செய்த பெண்மணியாக இருக்காங்க. இவங்க தரைப்படைக்காக காசாக்குள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை அவர்களுக்கு கட்டளை வருது, காசாவுடைய கிழக்கு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய வாக்கி டாக்கியில தான் எந்த தகவலும் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அங்கிருந்த 10 பேர்த்துக்கு ஒரு தலைமையாக இருந்தாங்க. அந்த 10 பேர்த்தையும் வழி நடத்தி கொண்டு போறதுதான் இந்த தால் ஓரலியுடைய வேலையாக இருந்துச்சு. அப்போ அந்த வாக்கி டாக்கியில் சொல்லப்படுது, பார்க்குறவங்களெல்லாம் சுட்டுருங்கன்ட்டு. அதனால ஒரு நிழல் தெரிஞ்சால் கூட சுட்டுட்டே போவாங்களாமா. அந்தளவுக்கு குழந்தைகள் பெரியவர்கள் யார் கண்ணில் பட்டாலும் சரி சுட்டுட்டே அந்த கிழக்கு பகுதியை நோக்கி போகிறாங்க. திடீர்னு அவங்களுடைய வாக்கி டாக்கியிலேருந்து குரல் மாறுது. இந்த தடவை பார்த்திங்கன்னா வேறு யாரோ புது நபர் அந்த குரலில் பேசுகிறாங்க. உடனே ஷாக்காரா, இதுவரையும் வேறு குரல் தானே கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா புது குரல் கேட்குது. அதில் பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்க, உன் பேர் தால் தானே, நீ கொல்றதுக்கு தான் வந்திருக்கியா, நீ அப்படி செய்ய மாட்டியே, நீ உண்மையாலுமே அதற்காகத்தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே இவர் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் யார், ஏன் இதில் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த வாக்கி டாக்கி யார் கீழே இருந்துச்சோ அவனை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இப்போ அழிச்சிட்டோம். இப்போ அவனுடைய வாக்கி டாக்கி எங்கிட்ட தான் இருக்குது. நான் உங்ககிட்ட பேசணும், நீ தனியாக வான்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு சொல்கிறா இவ, இல்லை நீங்களாம் தீவிரவாதிக, உங்களை அழிக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க கூட நாங்கள் வரமாட்டோம், உங்களை அழிக்கிறதா எங்கள் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த வாய்ஸு, நாங்கள் இங்கே எங்களுடைய இடத்துக்காக தான் போராடிட்டு இருக்கோம், நாங்களும் வாழ்கிறதுக்கான போராட்டமாக தான் இதை பார்த்துட்டு இருக்கோமோ தவிர யாரையும் அழிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே சண்டை போடலை. நீங்களே பாருங்கள், குழந்தைகள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ குழந்தைகள் எல்லாருமே இங்கே கெட்டவங்களா, பெண்கள் எல்லாருமே கெட்டவங்களா, ஆயுதம் இல்லாதவங்க வயதானவங்க கூட கெட்டவங்களா? நாங்களும் இங்கே என்ன பண்ணுறோம், வாழ்க்கைக்கான போராட்டத்தில் தான் இருக்கோம். நீயும் என்னுடைய எதிரி தான், ஆனால் எனக்கு உன் மேலே கோவமே வரல. ஏன்னா உனக்கு போதிக்கப்பட்டது தான் நீ பின்பற்றிட்டு இருக்க, உனக்கு உண்மை எதுனே தெரியாது. நீ உங்களுடைய நாட்டில் என்ன சொல்லி தந்தாங்களோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற, அமைதியாக தான் இருக்க. ஏன்னா உன்னுடைய இராணுவத்திலேருந்து கட்டளை வந்தால் மட்டும்தான் உன்னால் செயல்பட முடியும், இல்லாட்டினா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதே கட்டளை விட்டால் நீங்கள் யாரை வேணால் கண்மூடித்தனமாக கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறா, கொஞ்சம் கொந்தளிச்சு, ஆமாம் நான் இராணுவத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு அதுதான் வேலை, எனக்கு கட்டளை வந்தால் மட்டும்தான் நாங்கள் செயல்படுவோம், இதுதான் எங்களுடைய தேசப்பற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த குரல் கேட்குது, போராளிகளுடைய குரல், குழந்தைகளை எல்லாம் அழிக்கிறது தான் உங்களுடைய நீதியா, இதுதான் உங்களுடைய போர் தந்திரமா, இதை தான் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு இதில் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்டுட்டு அதோட அந்த குரல் நிறுத்திக்குது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அது மனசுக்குள்ள ஒரு பெரும் தாக்கத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா, நம்மளுடைய இராணுவம் தப்பா இருக்கே, நம்ம குழந்தைகளெல்லாம் அழிக்கிறோமே, வயசானவங்களெல்லாம் அழிக்கிறோமே, பார்க்குறவங்களெல்லாம் சுட்டுட்டு இருக்குமே, அப்போ நம்ம தப்பு தான் செய்கிறோமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னாவது இந்த தால் ஓலிக்குள்ள மனசுக்குள்ளே வருது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த தால் ஓலி தொடர்ச்சியாக அந்த குரல் கேட்காதான்னு ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருக்காங்க. காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த நாள் மறுபடியும் அந்த குரல் கேட்குது. அப்போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில போதனைகளை தான் அவங்க கொடுக்குறாங்க. வேற எதுவுமே சொல்ல, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் பண்ணுறது தப்பு, உங்களுடைய இராணுவம் சொன்னது தப்புங்கிறத மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படியே 2-3 நாட்கள் கழியுது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே வாக்கி டாக்கியில் அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இராணுவ தளத்திலிருந்தும் பேசுவாங்க. அதையும் கேட்டு செயல்பட வேண்டியது இருந்திருக்கு இந்த தால் ஓலிக்கு. அப்போ ஒரு 3-4 நாட்கள் கழித்து அதில் ஒரு தகவல் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் இராணுவத்திலேருந்து சொல்கிறாங்க, ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்குள்ளே போய் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுடுங்கன்னு சொல்கிறாங்க. சுடுங்கன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், அவங்களுடைய டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டுட்டு கிளம்ப போகிறான். கிளம்ப போகிற நேரத்தில் இப்போ மறுபடியும் போராளியுடைய குரல் அதில் ஒலிக்கப்படுது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹேக் பண்ணிவிட்டு அதை அப்பப்போ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பேசும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தடவை சொல்கிறாங்க, அந்த வீடுகளில் இருக்கிறது எல்லாம் யார், வெறும் குழந்தைகள் தான்,
ஆயுதம் இல்லாத பெண்கள் தான், அவர்களை தான் வந்து நீங்கள் அழிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு பிறகு இவ வந்து என்ன பண்ணுறா, அங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கிறதெல்லாம் குழந்தைகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுடைய மேலிடத்துல கேட்குறாங்க, அங்கே குழந்தைகள் தான் இருக்காங்க, அப்படி நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. பேசும்போது வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ நீ வந்து நீதி நேர்மைன்னு பேச ஆரம்பிச்சிட்டியா, அப்போ நாங்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா, நம்முடைய கட்டளைக்கு நீ மாறு செய்றியா, நம்முடைய தேசத்துக்கே நீ வந்து துரோகம் செய்கிறதுக்கு சமமாகும், அவர்கள் எல்லாருமே நம்முடைய எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவங்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடியவன் வந்து சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பெண்மணிக்கு தோணுது, நம்ம செய்யறது தப்பு, அப்போ நம்ம கண்மூடித்தனமாகத்தான் செஞ்சுட்ருக்கோம், நமக்கு போதிக்கப்பட்ட எல்லாமே தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த மாற்றம் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே அவளுக்கு பிடிக்கல. அந்த சமயத்தில் எப்படி இங்கிருந்து வெளியே போகிறதுனே தெரியல. ஏன்னா இஸ்ரேல் ராணுவத்தில் வெளியே போகிறேன்னு சொன்னாலாம் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. அதனால் அவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி போகிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாக்கி டாக்கியில் வர குரல்கிட்ட சொல்கிறான், என்னால் வந்து இங்கே இருக்க முடியல, எனக்கு வந்து ஒரு பெரிய சலனமாக இருக்குது மனசுக்குள்ளே, நான் இங்கேருந்து வெளியே போகணும், ஆனால் வெளியே போக தெரியாமல் இருக்கேன்னு சொல்லும்போது நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ உன்னுடைய ஆயுதங்களையும் உன்னுடைய இராணுவ உடையையும் நீ வந்து என்ன பண்ணுவ, அகற்றி விட்டு வா, நாளைக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அதே இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கல்லில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அந்த வாக்கி டாக்கி வந்து சத்தம் கேட்குது, அங்கே ஒரு பள்ளிவாசல் இடிஞ்சிருக்கு தெரியுதான்ட்டு, ஆமாம் தெரியுது அப்படின்னு சொன்னோம், அங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த இடத்துக்கு இவளும் போகிறா, பயந்துக்கிட்டே போகிறா. ஆனால் போகிற இடத்துல போய் பார்த்தா ஒரே ஒரு நபர் வந்து முகம் கட்டி இருக்காரு. அவரை பார்த்தனும் முதல்ல இவளுக்கு ஒரு பயம் வந்துடுது, ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறா, வேறு வழி இல்லை, அவன் பக்கத்தால் போகிறா. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போய் வெளியே விடுறாரு, காசாக்கு வெளியே. சொல்லப்போனால் இஸ்ரேல் இராணுவம் வந்து உள்ளே இருக்குன்னு பேர், அவங்கனால வெளியே போகிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேலதிகாரிகள்லாம் வந்து உதவி இல்லாமல் போக முடியாது. அந்த சமயத்தில் இப்போ காசாவுடைய போராளிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு நபர் வந்து கூட்டிகிட்டு போய் வெளியே விடுறாங்க. போகும்போது நிறைய விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்து கொள்கிறாரு. அப்படி சொல்லும் போது தான் வந்து தெரியுது, இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கான ஒரு முயற்சி தான், நம்மளுடைய நாட்டுக்கு தான் இவங்க எதிரி, நமக்கு இவங்க சகோதரர்கள் தான், இவங்க வந்து ரொம்பவே உண்மையாகவும் நேர்மையாகவும் பொறுமையாக இருக்காங்க. நான் ஃபோனில் கத்தின போது கூட இவங்க கத்தி பேசல, அப்போ இவங்கள்ட்ட என்ன இருக்குது, உண்மை இருக்குது, இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு மார்க்கமாக இது இருக்குது, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, நம்மள்கிட்ட பேசுனது பொதுமக்களே கிடையாது, ஒரு போராளி தான், அந்த போராளிகிட்டே இவ்வளோ ஒரு மென்மையான தன்மை இருக்குன்னா அப்போ காசா இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கொள்கை எப்படிப்பட்டது, அப்போ இப்படிப்பட்ட மக்கள் நம்மள்ட்ட வந்து போர் செய்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறாங்க. இவங்க வீணா வம்புக்கு போகிறவங்க கிடையாது, இவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதே அவள் புரிஞ்சுக்கிறான். வெளியே போனவ அவங்க வந்து யூரோப் கண்ட்ரியை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய யூரோப் கண்ட்ரிக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் இந்த ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. அது வரையும் கூட கொடுக்கல, இந்த இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுவான், கொடுக்க விட மாட்டான். அப்படி யூரோப் கண்ட்ரிக்கு போய் அங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் கொடுத்த பேட்டி ரொம்பவே வந்து வைரலாக போச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போஸ்ட் பண்ணவங்களெல்லாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணிட்டானுங்க, இஸ்ரேல் ராணுவம் ரிமூவ் பண்ண வச்சுட்டானுங்க. அந்த அளவுக்கு அவங்கள பொறுத்தளவுக்கு உண்மை சொல்றதுக்கு ஆள் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பானுங்க. ஈரோப்புடைய சேனல்ஸ்லாம் வந்து இது ரொம்பவே பிரபலமாக வந்திருக்குது. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் போர்க்களத்துடைய நிலவரத்தை பார்க்கலாம்.